உலகத்தில் இருக்கிற ஆன்மீகம் வந்து டோட்டலாக அதிலிருந்து ஐயா வந்து முற்றிலும் வேறுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து ஃபஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் வேண்டியது இருக்குது. ஏன்னா இது தெரிஞ்சதுனா தான் என்ன நாம் சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் இதுவரையிலும் எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் எல்லாத்துக்கும் போயிருப்பீங்க. அதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மனசை நீங்கள் எதையோ ஒன்று செய்ய, மனசு மூலிமா எதையோ ஒன்று செய்ய சொல்லி மனசை என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டுப்படுத்துறதுக்கு, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்திருப்பாங்க. அப்படின்னா சரியாக போச்சா? நான் நினைக்கிறபடி என் மனசு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி முயற்சிகளை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த ஆன்மீக அமைப்பாக வேணா இருந்துட்டு போட்டோம், எந்த ஆன்மீக அமைப்பையும் நாங்கள் குறை சொல்ல, எல்லாமே நம்மளை வந்து தகுதியை உயர்த்துவதற்காக வந்தது தான். ஒரு பாடத்தில் பிஹெச்டி அப்படிங்கிறது என்னங்க, அதில் வந்து ஹையஸ்ட் நிபுணத்துவம் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி அதுக்கு மேலே அதில் ஆய்வு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முற்றுப்புள்ளி ஓரளவுக்கு ஒரு எண்டுக்கு வர்றதுக்கு பேர் தான் என்னங்க, பிஹெச்டின்னு சொல்லுவோம். இப்போ நாம் எல்லாம் வந்து ஒரு காலேஜ் படிச்சுருக்கிறோம்னு வச்சுக்கிங்க, பிஹெச்டி பண்ணி நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறோம். எதுக்கு? இனிமேல்ட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்களே க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்படின்னா புரியுதுங்களா? அதாவது ஃபர்தராக மறுபடியும் இது சம்மந்தமாக எடுத்து என்ன பண்ண போகிறதில்ல, இனிமேல்ட்டு இந்த வேலையே கிடையாதுன்னு க்ளோஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்படின்னா நாம் வந்து இதுவரையிலும் பண்ணது என்ன, ஐயா எந்ததுலேருந்து அதில் வித்தியாசமாக இருக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுமா? இதுவரையிலும் உலகத்தில் இருக்கிற இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே சொல்லித்தரது என்ன அப்படின்னா, நம்முடைய மனசை நம்ம அறிவை கொண்டு ஒரு பயிற்சி முயற்சியில் ஈடுபடுத்தி நான் விரும்பின மாதிரி, என் அறிவு விரும்பின மாதிரி டிசைனுக்குள்ளே என் மனசை கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இதுவரையிலும் அத்தனை பேரும் கொடுத்துருக்கிற பயிற்சி முயற்சிகள். கரெக்டாக நான் சொல்கிறது? நீங்கள் அதுக்கு என்னவோ பேர் என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க, நான் எந்த பயிற்சியும் குறைவாக சொல்ல, அவங்கவுங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆக இப்போ நம்ம இங்கே கவனிக்கிறோன்னா எதை வச்சு கவனிக்கிறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், ஒரு ஆக்கினை சக்கரத்தை கவனிக்கிறீங்கன்னா எதை வச்சு கவனிக்கிறீங்க? மனசை வச்சு தான் கவனிக்கிறீங்க. மனசு இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாதுமா. அறிவுங்கிறத யூஸ் பண்ணி தான் இங்கே கவனிக்கணும். அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அறிவை பயன்படுத்தி இங்கே கவனத்தை செலுத்து அப்படின்னா அது எது, அந்த 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 கமெண்ட் வந்து எது, அந்த கட்டளை எது, அறிவு வந்து அறிவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள், இங்கே அடுத்தீங்க என்னமோ செய்யுங்க. அது என்ன, அதை நான் பயிற்சி விளக்கம் சொல்ல, எதை செய்தாலுமே எது வழியாக செய்கிறீங்க, அறிவு வழியாக செய்கிறீங்க. காலையிலேருந்து ராத்திரி வரலும் நாம் செய்கிற அத்தனை வேலைகளுக்கும் எதை பயன்படுத்தி செய்கிறோம், மனசை பயன்படுத்தி தான். இல்லை ரைட்டு, மனசை பயன்படுத்தி தான் செய்கிறோம். ஆனால் அந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் கிளாஸுக்கே வந்திருக்க மாட்டிங்களே. அப்படி தானே? தெரிஞ்சிருந்தால் நான் எதுக்குப்பா இங்கே வரேன், நானே தான் இருப்பேன், இருந்துருப்பில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆக அந்த மனசு அதாவது ஒரு இப்போ நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, காத்தால் தூங்கி முழிச்சதுலேருந்து ராத்திரி வரலும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே எதை யூஸ் பண்ணுறீங்க, மனசை தான் பயன்படுத்தி தான் செய்கிறீங்க. ஆனால் அந்த மனசு எப்படி செயல்படுதுன்னு கேட்டால் தெரியாதுங்க, நிஜமாக தெரியாதுங்கிறது தான் பதில். கரெக்டுங்களா? சரி. இப்போ இங்கே ஐயா சொல்லித்தரது வந்து வேறு எல்லாத்தையும் அவர் ட்ராப் பண்ணிட்டார். அதுக்கெல்லாம் நிறையா எல்லோரும் நாமளே ஏகப்பட்டது சுற்றி முடிச்சு தான் வந்து இங்கே சாப்பாடா எங்கேயாவது ஒரு ஐடியா கிடைக்குமான்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் என்னென்னா அதெல்லாம் இவர் இப்போ வந்து சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாரு, அந்த அணுகுமுறையிலிருந்து இவர் அணுகுமுறை எப்படிங்க, முற்றிலும் மாறுபட்டது. அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, மித்தது எல்லாமே அறிவை கொண்டு மனதின் மூலமாக எதையோ ஒன்றை அடைதல். அப்படின்னா என்னென்னா, ஒரு பயிற்சி பண்ணி ஒன்றை பெறுது, ஒன்று செஞ்சு ஒன்றை பெறுவது. அப்படின்னா சொல்கிறது, நான் இதை செஞ்சால் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு செய்கிறதுக்கு பேர் தான் ஒன்றை செய்து ஒன்றை பெறும் அணுகுமுறை தான்
எல்லா ஆன்மீக அமைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுதா? ஒன்று செஞ்சு ஒன்று பெறுறது அப்படிங்கிறது தான் மெத்தேடு. இங்கே ஐயா இருக்கிறதுல நீங்கள் காத்தாலேருந்து வகுப்பு கேட்டீங்கல்ல, என்ன சொன்னாங்க அங்கே? அதாவது அதை வந்து அந்த மனசை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, மனசுக்குள்ளே பண்ணாதீங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. மனசு எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் அறிவை வெளி வேலைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு வந்து ரெண்டு விஷயத்தை தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். எது மனசு, எது அறிவு அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சினாவே நமக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சிருமா தெரியாதா? சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இதை என்னன்னு சொல்லலாம்? மூளை இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவோம்? தலை ரைட்டு. சும்மா அறிவுன்னு சொல்லலாமா? நாலேஜ், அறிவு அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லிக்கலாம். இங்கே என்ன சொல்லுவாங்க? மனசுன்னு சொல்லுவாங்களா பொதுவாக? நான் சொல்கிறது சும்மா காமன் லாங்குவேஜ் தான். நீங்கள் பெரிய அளவுலாம் யோசிக்காதீங்க, சும்மா சாதாரணமாக வச்சுக்கிங்க. இதை என்ன சொல்லுவோம்? மனசெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு நீங்கள் எங்கே சொல்லுவீங்க? இங்கே பிடிக்க மாட்டீங்க. தலை வலிக்குதுப்பா, நீங்கள் எல்லாம் யோசிச்சு மண்டையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறது இங்கே சொல்லுவீங்க. அது அறிவு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதை என்னன்னு சொல்லுவீங்க? மனசெல்லாம் பாரமாக இருக்கப்பா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா உங்களுக்கு சொல்கிறது?